நைஷதீய சரித்திரத்துல தசம சர்க்கா அதுல 41வது இல்லையா, 41வது ஸ்லோகம் நம்ம ஆரம்பிக்கணும். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கிறேன். சுதாம்சுரேஷ பிரதமோ புவீதி ஸ்மரோத்விதீயः கிமசாவிதீமம் தஸ்ரஸ்திருதீயோயமிதி க்ஷிதீஷாः ஸ்துதிச்சலான் மத்சரிணோ நினிந்துஹு. ஸ்லோகம் திரும்பியும் ஸ்லோகம் வாசிக்கிறேன். சுதாம்சுரேஷ பிரதமோ புவீதி ஸ்மரோத்விதீயः கிமசாவிதீமம் தஸ்ரஸ்திருதீயோயமிதி க்ஷிதீஷாः ஸ்துதிச்சலான் மத்சரிணோ நினிந்துஹு. ஸ்லோகம். ஏஷா இந்த துஷ்யந்தன், சாரி துஷ்யந்தன் வருது பாரு, நலன் சாகுந்தலா நடத்தி துஷ்யந்தன் நலன். ஏஷா சுதாம்சு பிரதமஹ புவி, பூமியில் இரண்டாவது சந்திரன். அதாவது பூமியில் முதல் சந்திரன். அதாவது ஒரு சந்திரன் வானத்துல இருக்கு. சந்திரன் வானத்துல தானே இருக்கும், பூமியில இருக்குமா? பூமியில இருக்கக்கூடிய முதல் சந்திரன் இவனாக்கும் அப்படின்னு சொல்றா எல்லாரும். சரியா? அங்க வந்திருக்கிற மிச்ச ராஜாக்கள்னா இவனை பார்த்து, யார, நலனை பார்த்து இப்படி சொல்றா. சுதாம்சுரேஷ பிரதமஹா புவி இதி ஒண்ணு. ஸ்மரோத்விதீயா கிமசௌ, கிமசௌ த்விதீய ஸ்மரஹா, ஒருவேளை இவன் ரெண்டாவது மன்மதனோ, ஸ்மரஹானா மன்மதன் அப்படின்னும். இமம் தஸ்ரஸ் திருத்தீயோயம், தஸ்ரஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் போட்டிருக்கார். தஸ்ரஹானா திருடன் அர்த்தம். மூணாவது திருடனோ தஸ்ரஹா. இங்க என்ன போட்டிருக்காரு, வியாக்கியானத்துல என்ன போட்டிருக்காரு பாக்குறேன். நாசத்யஹான்னு போட்டிருக்காரு. தஸ்ரஹா நாசத்யஹா அப்படி யாரோ தெரியுது. மூணாவது தஸ்ரனோ இவன். இதி க்ஷிதீஷாஹா, ராஜாக்கள். க்ஷிதினா பூமி, ஈஷானா அரசன், தலைவன். க்ஷிதீஷானா ராஜாக்கள். க்ஷிதீஷாஹ பகுவச்சனம். ஸ்துதிச்சலாத், ஸ்தோத்திரம் பண்ணுகின்ற சாக்காக. மத்சரிணஹா நினிந்துஹு, மத்சரிணஹா பொறாமை கொண்டவர்களாக. நினிந்துஹு நிந்தை செய்தார்கள். சரியா? மத்சரினோ நினிந்துஹு. நினிந்துஹுனா நிந்ததிங்கிறதுல லிட்லகாரன். நினிந்துஹு பகுவச்சனம், நிந்தை செய்தாக, பிரதம புருஷ பகுவச்சனம். சரியா? சுதாம் அதாவது எப்படி நிந்த பண்ணா? இவாதான் ஸ்தோத்திரம் தானே பண்ணியிருக்கான்னு கேட்டா, எப்படி இவர் வியாக்கியானத்துல பாருங்க அர்த்தம் சொல்றார். சர்வத்திர ஏகேன பூவியம் புவி அயம் த்விதீயச்சந்திரஹ இதி ஸ்துதௌ கிருதாயாம் अपरेण ईर्ष्यावशात् भुवि द्वितीयश्चन्द्रस्य असंभवात् नायं चन्द्रः इति प्रतिषेधतः निन्द्यन्ते अस्मै इति भावः. சில பேர் இப்படி சொல்றா, கிமயம் அப்படின்னு. இல்ல ரெண்டாவது சந்திரன்லாம் வரவே வராதுன்னு சில பேர் அதுக்கு சொல்றா. இப்படியாக ஸ்துதி பண்றங்கிற பேர்ல நிந்தையும் பண்ணிக்கிறார்கள் அர்த்தம் போட்டிருக்கார். பிரதமஹா புவீதி ஸ்மரோ த்விதீயா கிமசௌ, அதாவது ஸ்மரஹா த்விதீயா. இவன் மன்மதனோட அழகா இருக்கான்னு சொன்னா ஸ்துதி. ரெண்டாவது மன்மதன் சொன்னா இவனோட அந்த மன்மதன் அழகுன்னு அர்த்தமா இருக்கு. இப்போ ஸ்மரோ த்விதீயான்னு சொல்லுவதன் மூலமாக என்ன ஆறுது, மன்மதனுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிந்தையும் அதுவே இவனை நலனை பொறுத்த வரைக்கும் அதுவே நிந்தையாம். மன்மதனோட அழகுன்னு சொல்றதுதான் அவனுக்கு கரெக்ட். அது ஸ்துதி கூட இல்லை, அது கரெக்ட். அதாவது ஸ்துதி கரெக்ட் ஆகாது இல்லையா? சொன்ன மாதிரி வருமா அப்படின்னு சொன்னா அது ஸ்துதி என்ன, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி ஸ்துதி சலாத், ஸ்துதி என்கின்ற கபட்டத்தில் மத்சரிணஹா பொறாமை கொண்டவர்களாக நினிந்துஹு நிந்தை செய்தார்கள். சலம்னா கபட்டம்னு அர்த்தம், வஞ்சனை. ஸ்துதி என்கின்ற கபட்டம் மூலமாக நிந்தனை செய்தார். சுதாம்சுரேஷ பிரதமோ புவீதி ஸ்மரோத்விதீயா கிமசௌ இதிமம் தஸ்ரஸ்திருதீயோயமிதி க்ஷிதீஷாஹ ஸ்துதிச்சலான் மத்சரிணோ நினிந்துஹு. அப்புறம் ஆத்யம் விதோர் ஜன்ம ச ஏஷ பூமௌ துவைதம் யுவாசௌ ரதிவல்லபஸ்ய நாசத்யயோர்
மூர்த்தி திருத்தீயதாயம் இதி ஸ்துதேஸ்தைஹ் கிருதம் அத்சரைஸ் சஹா. அதாவது போன ஸ்லோகத்தினுடைய அதே அர்த்தம் தான் இன்னொரு ஸ்லோகம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சரியா? என்ன பாருங்க. ஆத்யம் விதோர்ஜன்ம சயேஷ பூமௌ. விதோ, விதுனா சந்திரன். விதோஹோ ஜன்ம, சந்திரனுடைய ஜென்ம பூமௌ ஆத்யம். பூமியில சந்திரன் முதல் தடவையாக வரானோ. எப்பயுமே வானத்துல தான் வரான். இன்னைக்கு ஒருவேளை டைரக்டா இந்த தமயந்தி சுயம்பரத்துக்கு பூமிக்கு வந்துட்டானோ. ஆத்யம் விதோர் ஜன்ம ச ஏஷ பூமௌ. சரியா? ச ஏஷா, அப்படிப்பட்ட இந்த இவனுடைய சந்திரனுடைய பிறப்பு ஆத்யம் முதல் தடவை பூமியில நடந்திருக்கோ. துவைத்தம் யுவாசௌ ரதிவல்லபஸ்ய. யுவா அசௌ யுவா, இந்த இளைஞன். யுவானா இளைஞன். சரியா? ரதிவல்லபஸ்ய துவைத்தம். ரதிவல்லபா யாரு? மன்மதன். ரதியினுடைய நாயகன். வல்லபான காதலன். ரதிவல்லபான ரதியினுடைய நாயகனான மன்மதன். மன்மதனுடைய ரதிவல்லபஸ்ய துவைத்தம் இரண்டாவதோ. அயம் யுவா, இந்த இளைஞன் மன்மதனுக்கு இரண்டாவதோ அப்படின்னு ரெண்டாவது. நாசத்தியோர் மூர்த்தி திருத்தீயதாசிய. நாசத்தியங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். நாசத்தியா, அது நீங்க அப்புறமா பார்த்து வைங்கோ. நாசத்தியோர் மூர்த்தி திருத்தீயதா அஸ்ய. ஒரு நிமிஷம், இதுலன்னா டிக்ஷனரியில பாக்குறேன். அந்த நாசத்தியனுடைய மூன்றாவது மூர்த்தியோ. நாசத்தியோர் மூர்த்தி நாசத்தியோஹோ அஸ்வினி குமாரர்கள் நினைக்கிறேன். சமயக் அஸ்வினி குமாரர். நாசத்தியோஹோ தியோச்சனம் போட்டிருப்பாங்க. எப்பயுமே அஸ்வினிக்கு வேண்டாம். அஸ்வினி குமாரர்கள் எப்பயுமே ரெண்டு ஜோடியா வருவா. அந்த அஸ்வினி குமாரர்கள் வந்து அழகுக்கு பேர் போனவா. நிறைய வேதத்திலேயே அழகுக்கு பேர் போனவர்களாக அஸ்வினி குமாரர்கள். அந்த நகுல சகதேவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அதே மாதிரி நளநீலர்கள் இதுல ராமாயணத்துல அது அந்த ரெண்டு வானர்கள் அஸ்வினி குமாரர்கள். அதுல ஒரு யோனிங்கள் போயிட்டு ரூபானி அஸ்வினி குமாரர்களில போல ரூபம், அதாவது அழகு. அந்த அஸ்வினி குமாரர்களோட மூணாவது. ரெண்டு அஸ்வினி குமாரர்கள் தானே, இவன் மூணாவதோ. போன ஸ்லோகத்துக்கு இப்ப அர்த்தம் ஸ்பஷ்டமாயிடுது பாத்தீங்களா? அனந்தரம் தஸ்ர சப்தத்தினால அஸ்வினி குமாரர்களும் சொல்றது உண்டு. அப்போ மூன்றாவது அஸ்வினி குமாரனாக இவன் வந்துட்டானோ அப்படின்னு மூர்த்தி திருத்தீயதா. இது அஸ்வினி குமாரர்களுடைய மூன்றாவது ரூபமோ. இது ஸ்துதைஸ்தைஹி கிருதமத்சரை சஹா அப்படின்னு பொறாமை கொண்டு அவர்கள் ஸ்துதித்தார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்தினுடைய அதே அர்த்தம் வேற வாக்கியங்களால விளையாட்டு காமிச்சிருக்கார். போன ஸ்லோகத்துல யூஸ் பண்ண சப்தத்தை யூஸ் பண்ணாம என்ன எல்லாத்துக்கும் பரியாய சப்தத்தை யூஸ் பண்ணிருக்கார். புரியுறதா? சுதாம்சுன்னு போட்டார். இந்த ஸ்லோகத்துல விதோஹோ ஜென்ம அப்படின்னு போட்டார். போன ஸ்லோகத்துல ஸ்மரோத்விதீயான்னு போட்டார். இந்த ஸ்லோகத்துல ரதிவல்லபஸ்யன்னு போட்டார். போன ஸ்லோகத்துல தசர சப்தத்தை யூஸ் பண்ணார். இந்த ஸ்லோகத்துல நாசத்திய சப்தத்தை யூஸ் பண்ணிருக்காரு. இது சும்மா அவரோட கவித்துவத்தினுடைய விளையாட்டை காமிக்கிறதுக்காக அந்த இது இல்லாமலேயே வேற இது யூஸ் பண்ணி சொல்லியிருக்கார். சரியா? கிருதமத்சரை சஹா. அதனால இதை தனித்தனியா வியாக்கியானம் சொல்ல வேண்டாம். மாயானலோதாஹரணான் மிதஸ்தைஹி ஊச்சே சமாஹ சந்த்யமுனா கியந்தः ஆத்மாபகர்ஷே சதி மத்சராணாம் த்விஷஃப் பரஸ்பர்தனயா சமாதிஹி. பரஸ்பர்தனயா சமாதிஹி. மாயானலோதாஹரணான் மிதஸ்தைஹி ஊச்சே சமாஹ சந்தி அமுனா கியந்தः ஆத்மாபகர்ஷே சதி மத்சராணாம் த்விஷஃப் பரஸ்பர்தனயா சமாதிஹி. எனக்கும் அர்த்தம் தெரியல, வியாக்கியானத்தை வச்சு சொல்றேன். சரியா? தம் நலம் அசகமானாக தைஹி ராஜபிஹி மிதஹ பரஸ்பரம் இதி ஊச்சே. இதி கிம் மாயானலோதாஹரணாத் இந்திராத்யலீக நல திருஷ்டாந்தேன அமுனா நலேன
समाः तुल्याः कियन्तः बहवः सन्ति एतेन तुल्या अन्येपि बहवः अत्र विद्यन्ते एतमेव पुनः पुनः किमिति वर्णयथ इति अन्येषां तत्तुल्यत्वे स्वस्य उत्कर्षः कथम् इत्याशङ्कायामाह मत्सराणाम् ईर्ष्यावतां द्विषः सकाशात् आत्मापकर्षे सति आत्मनः न्यूनत्वे सति शत्रोः परेण कृता या स्पर्धना तुल्यता तया समाधि समाधानं परिहारः भवति मत्सरिणाम् आत्मापकर्षम् इव आत्मापकर्षम् अविचार्य शत्रोः परेण तुल्यत्वं प्रतिपादनात् स्वीय अपकर्ष परिहारो भवति अतिसुन्दरतया तस्यैव भैमी प्राप्ति संभावनया सर्वेपि तं न सहन्ते स्म इति भावः பரஸ்பர்திதயா இது பாட்டே. ஓகே, பாட்ட பேதத்துக்கு அர்த்தம் சொல்றார் போட்டோம். இது புரிஞ்சிடுது இப்போ எனக்கு. மாயாநலோதாஹரணான் மிதஸ்தைஹி ஊச்சே சமாசந்தி யமுனா கியந்தா. அதாவது இந்த நலன் இப்ப உள்ள வரானே, இந்த நலனுடைய வடிவத்தை தான் இந்திரன் அக்னி யமன் வருணனும் எடுத்துட்டு நிக்கிறா. ஏன்னா அவ தன்னுடைய ரூபத்தை அதான் நம்ம ஆரம்பத்துல சில ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். எப்படியாவது ட்ரை பண்ணி நான் நலனுடைய ரூபத்தை நம்ம அடைய முடியுமான்லாம் ரொம்ப சில பவுடரோ அது இதுன்னு சில மந்திரங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு பார்த்தான். நலன் மாதிரி கொஞ்சம் வந்தது, அதை வச்சுன்னு அவங்க நிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் நலன் மாதிரி வரலையேன்னு கண்ணாடியை உடைச்சான்லாம் வர்ணனை இருக்கு. இப்ப என்ன ஆயிடுத்து, மிச்ச பேர் பாக்குறவாள்னா இவனை நிந்த பண்றா. நிந்த பண்ணவன் என்ன நிந்த பண்றானா, இவன் ஒருத்த மாதிரி எவ்வளவு பேர் அந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான். ஏன்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரி 4 பேர் வரா கிட்டத்தட்ட, இல்லையா? இப்போ மாயாநல உதாகரணாத்து, மாயாநலன்கள் உதாகரணமாக கொண்டு மிதஹா பரஸ்பரம் ஊச்சே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சமாஹா சந்த்யமுனா கியந்தா, எவ்வளவு பேர் இதே மாதிரி வராங்க அப்படின்னு. அதாவது ஒரு ஃபேஸ் கட்டு பிரசித்தமாச்சுன்னா எல்லா நடிகைகளும் அதே மாதிரி ஃபேஸ மாத்திக்கிறா இல்ல? அது மாதிரிலாம் நடக்குது உலகத்துல. சர்ஜிக்கலியும் இதை கரெக்ஷன் பண்ணிக்கிறா, இல்ல காஸ்மெட்டிக் இதை பண்ணிக்கிறா. அதனால எவ்வளவு பேரை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கே, கியந்தகா எதை மாதிரி இருக்கா, நலன மாதிரியே நான் எவ்வளவு பேரா கிளம்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்றான், இவனை வர்ணிச்சு என்ன பிரயோஜனம், அவர்களாம இப்ப வர்ணிய அப்படின்னு பொறாமை கொண்டவர்களுக்குள்ள ஒரு பேச்சு வருது. அப்படி பேச்சு வரும்பொழுது என்ன ஆறுது, இந்த நலனை நிந்த பண்றதாக ஆகல, இவனுக்கு பெருமைதான் அது சேர்த்துது. ஏன்னா இவனை நிந்த பண்ணோம்னா இவன் அழகலை குத்தம் சொல்லணும். ஆனா இவனை மாதிரி இருக்கிற அவனையும் தான் வர்ணியன்னு எவனை வர்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாளோ அவன் இவனுடைய சிமிலாரிட்டி இருக்கிற இன்னொருத்தனை வர்ணிக்க தான் போனானே தவிர நிந்திக்க போகவே இல்லை. அப்போ பொறாமை கொண்டவர்களாலும் இவன் துதிக்க தான் பட்டதாகுமே தவிர அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டதா. சமாதினா பதில் கொடுக்கப்பட்டது. என்ன பதில் கொடுக்கப்பட்டது? இவங்களுடைய நிந்தைக்கு பதில் கொடுக்கப்பட்டது. பதில் கொடுக்கப்பட்டதுன்னா எந்த விதத்துல? இவனை நிந்த பண்ணல, இவனை மாதிரி இருக்கிற இன்னொருத்தனை வர்ணின்னு ஆரம்பிச்சான், அந்த நிந்தைக்கு பதில் கிடைச்சிருச்சு அங்கேயே. இவனுக்கு நிந்தை கிடையாது அப்படின்னு. சரியா? ஊச்சே சமாசந்த் யமுனா கியந்தா ஆத்மாபகர்ஷே சதி மத்சராணாம் த்விஷ ஸ்பர்தனையா சமாதி. த்விஷகானா எதிரிகளுக்கு, பரஸ்பர்தனையா இன்னொரு ஸ்பர்தா போட்டி, வர்ணிக்கிறதுக்கு இன்னொரு வடிவம் கொடுத்து போட்டி கொடுத்ததுனால அந்த சமாதி பதிலானது அங்கேயே கிடைச்சு போயிடுதுன்னு சொல்றான். ஆத்மாபகர்ஷே சதி, தன்னிடத்துல இருந்து அபகர்ஷம் பண்றது. அதாவது தன்னுடைய அபகர்ஷம்னா நிந்தை, உத்கர்ஷகன உயர்வு, அபகர்ஷகன தாழ்வு. தன்னுடைய தாழ்வு வரும் பொழுது மத்சராணாம் பொறாமை கொண்டவர்களுக்கெல்லாம் சமாதி பதிலானது பரஸ்பர்தனையா இன்னொருத்தன் போட்டிக்கு வர்ணிக்க ஒரு ரூபம் கிடைச்சு, இந்திரன் வருணன் இத்தியாதிகளை வர்ணிக்க அவளும் நலன மாதிரி தானே வந்திருக்கான். இப்போ நலன மாதிரி இருக்கிற இவனை வர்ணி, ஏன் இவனை உட்கார்ந்து புகழ்ந்துட்டு இருக்கன்னு ஒருத்தன் கேட்கறான். கேட்கும்பொழுது என்ன ஆயிடுத்து, இன்னொருத்தன் போட்டி போடுறவன் இவனுடைய பொறாமைக்கு பதில் அவனே சொல்லிட்டான் அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா போச்சா? புரிஞ்சிருது இல்லையா? கொஞ்சம் ட்ரிக்கா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மாயா நலோதாஹரணான் மிதஸ்தைஹி ஊச்சே சமாசந்த் யமுனா கியந்தா ஆத்மாபகர்ஷே சதி மத்சராணாம் த்விஷ பரஸ்பர்தனையா சமாதி. 42. 43வது ஸ்லோகம். குணேன கேனாபி ஜனேன வத்யே தோஷாந்தரோக்தி கலு தத் கலத்வம்
ரூபேண தத் சம்சத் அதூஷிதஸ்ய சுரரின் நரத்வம் யததூஷிதஸ்ய. அந்த தமிழ் அர்த்தம் மத்தியானம் எடுத்து தர சொல்றேன். இங்க உடனே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டா நம்ம வாங்கிட்டதை நம்ம திருப்பி ஒப்படைச்சிட்டோம் ஆயிடும். குணேன கேனாபி ஜனே அனவத்யே தோஷாந்தரோக்தி கலு தத்கலத்வம் ரூபேண தத் சம்சத் அதூஷிதஸ்ய சுரேர் நரத்வம் யததூஷிதஸ்யன்னு போட்டிருக்க. நான் வியாக்கியானம் படிக்கிறேன். ரூபேண சௌந்தர்யேண கிருத்வா தஸ்யாம் சம்சதி தயா சம்சதா சபயாவ அதூஷிதஸ்ய அனிந்திதஸ்ய அதிசுந்தரஸ்ய தஸ்ய நலஸ்ய சுரைஹி சுந்தரோபி மனுஷ்யோயம் நது தேவஹ இதி நரத்வம் யத் அதூஷி நிந்திதம் தத் கலத்வம் खलु தத் தைஹி தோஷஜன்யமேவ கிருதம் இத்யர்த்தः. केनापि लोकोत्तरेण गुणेन सौन्दर्य सुशीलत्वादिना कृत्वा अनवद्ये पूज्ये पुंसि दोषान्तरत्वोक्तिः दोषान्तर आरोपणं यद्वा सुरैः तत्संसद् अदूषितस्य तस्य नरत्वं रलयोरभेदात् नलस्य रूपेण स्वरूपेण नलत्वम् अदूषि तत् खलत्वं तेषां देवतानां दौर्जन्यं கரு இது யோஜனா. சமீச்சீனம். ரொம்ப நல்லா இருக்கு இந்த வர்ணனை பாருங்க. குணேன கேனாபி ஜனே அனவத்யே தோஷாந்தரோக்தி கலு தற்கலத்துவம். அதாவது ஒரு மனிதன் இருக்கான், அந்த மனிதனை மட்டம் தட்டணும். மட்டம் தட்டுறதுக்கு என்ன இருக்கணும்? அவன்கிட்ட தோஷம் இருக்கணும். ஆனா தோஷமே இல்லை, ஒரு தப்பு அவன்கிட்ட இல்லை. அவனை மட்டம் தட்டணும்னா என்ன சொல்றது? ஆனாலும் இவன் வந்து தேவன் கிடையாதே, மனுஷன் தானே. என்னய்யா இது அநியாயமா இருக்கு, இது போக்கிரித்தனம் தானே. ஒரு மனிதன் அவனை மாதிரி அழகு வேணும்னு தேவர்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மட்டம் தட்டணுங்கிறது ஒரே காரணத்துக்கு அவன்கிட்ட தோஷமே இல்லை. அதனால என்ன பண்ணா, 1000 தான் இருந்தாலும் இவன் மனிதன் தானே, தேவன் இல்லைல்ல, அது தோஷமா? பாருங்க, இவன்கிட்ட இருக்கிற தோஷத்தை சொல்ல முடியல, இவன்கிட்ட இல்லாத ஒரு குவாலிட்டியை வச்சுண்டு இவனை வந்து தோஷம்னு கொண்டு வந்தான். இது தத் கலத்துவம், இது போக்கிரித்தனம் இல்லையோ அப்படின்னு சொன்னார். அதாவது மிச்ச ராஜாக்கள்லாம் இந்த நலனை வந்து தோஷம் தட்டணுங்கிறதுக்காக 1000 தான் இருந்தாலும் இவன் மனுஷன் தானே, தேவன் இல்லையே அப்படின்ட்டான். இது போக்கிரித்தனம். குணேன கேன ஜனே அனவத்திய, அனவத்தியனா குற்றமற்றவன், களங்கமற்ற ஒரு ஜனே மனிதனிடத்தில் கேனாபி குணேன ஏதோ ஒரு குணத்தை வச்சுண்டு இல்ல ஏதோ ஒரு குணத்தை கொண்டு தோஷமில்லாத இருக்கிற மனிதனு கிட்ட தோஷாந்தரோக்தி, வேற தோஷம் இருக்கிற தோஷத்தை சொல்லாம இல்லாத தோஷத்தை ஆரோபணம் பண்றான். இவன்கிட்ட தேவத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தோஷமா? அது இவன் என்ன பண்ணா? தோஷாந்தரோக்தி கலு தத் கலத்வம் ரூபேண தத் சம்சத் அதூஷிதஸ்ய, தத் சம்சத் அதூஷிதஸ்ய ரூபேண, அதாவது அந்த சம்சத், அந்த சபை அவர்கள் அதூஷிதஸ்ய ரூபேண சுரைர் நரத்வம் யததூஷி, மனிதர்களால் நரத்வம், நரத்வம்ங்கிறது ஒரு தோஷமா சொன்னானே, அதூஷி தஸ்ய அப்படின்னு ஆச்சு. அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொன்னு தோஷாந்தரோக்தி, தோஷாந்தரோக்தி என்னன்னு சொன்னா ரலயோர் அபேதகான்னு ஒண்ணு உண்டு, சரியா? ரேகா லேகா, கோடுங்கிற அர்த்தத்துல ரேகான்னு ஒரு சப்தம் இருக்கு, லேகானும் அதை சொல்லுவா, சரியா? லேகானாலும் கோடு, ரேகானாலும் கோடு. ரலயோர் அபேதகா, அதாவது உச்சாரணத்துல ராவும் லாவும் மாத்தி கூட சொல்லுவான், சரியா? நாரிகேலம் நாலிகேரம் அப்படிலாம் இருக்கு, சரியா? இப்போ இந்த இடத்துல நலஹா நரஹா, இவன் 1000 தான் இருந்தாலும் இவன் நரஹா தானே, வா 1000 தான் இருந்தாலும் இவன் நலஹா தானே, நரஹா இல்லையே அப்படின்னு சொன்னான். இதுதான் தோஷம். நலஹா நலஹா நரஹா தானே, அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்த நலனை நரன்னு தான், நரன் அதாவது நலன்கிற அந்த லகாரத்தை ரேபமா மாத்தி நரஹாதானே இவன் அப்படின்னு சொன்னான். அது வந்து கபட்டம் தானே. இன்னும் சுரைர் நரத்துவம் யததூஷி, நலத்துவம் யததூஷி, அதாவது இவன் நலனாக இருக்கிறது இவன் தப்பு இல்ல, நலனாக இருந்தாலும் நரனாத்தான் இருக்க முடியும், நரனாதானே இவன் பிறந்தான், அது கபட்டம் தான்
அதாவது மிச்ச தேவர்கள்லாம் வந்து இவனை வந்து என்னதா இருந்தாலும் இவன் தேவனாக முடியாது நம்மள மாதிரின்னு சொல்லிக்கிறாளே, அது வந்து கபடமான ஒரு தனம் தான் அப்படின்னு சொல்ல. குணேன கேனாபி ஜனே அனவத்யே தோஷாந்தரோக்தி கலு தத் கலத்வம் ரூபேண தத் சம்சத் அதூஷிதஸ்ய சுரைர் நரத்வம் யத் அதூஷிதஸ்ய அப்படின்னு 43வது ஸ்லோகம் இங்க நிறுத்திப்போம். சரியா? அடுத்த பாடத்துக்கு வந்துட்டா இதோட நம்ம நிறுத்திப்போம். சரியா? நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.